யுவர் ஆனர், எனது கட்சிக்காரரான சுப்பராய கவுண்டரின் மாமனார் ராச்சிமுத்து கவுண்டரின் சட்டபூர்வமான இரண்டாவது மனையின் சொத்துதான் இந்த மதுரைவரின் கோயில் நிலம். நாச்சிமுத்து கவுண்டர் இறந்து விட்டதாலும் அவருடைய மனைவியோ மற்ற வாரிசுகளோ இல்லாததினாலும் முதல் மனைவியின் ஒரே மகள் மீனாட்சியின் கணவரான சுப்பராய கவுண்டருக்குத்தான் இந்த நிலம் சொந்தம் என்பதை கனம் கோட்டார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. நாலு தெரு ஒண்ணு கூடி வந்திருக்கீங்க, யாருமே பேசாம இருந்தா இப்படி? யாராவது வாயை திறந்து பேசுங்கயா. துடியனூர்லயும் கல்யாணம், துக்கனூர்லயும் கல்யாணம், அங்க நக்கிறதா இங்க நக்கிறதான்னு தவிச்சு நிக்கிற நாய போல ஆகக்கூடாதுப்பா நம்ம நிலைமை. கிளவி 100 வார்த்தை சொன்னாலும் மணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாடா. வாஸ்தவமான பேச்சு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன தம்பி இருக்கு? மணியக்காரரை பகைச்சுக்கிட்டு இனிமே எங்களால காலம் தள்ள முடியாது தம்பி. இப்ப நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்கண்ணே. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வாகனத்தை பொழுது வைகுண்டம் போறது எப்படி தாமரை? சும்மா இருடா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. பேசாத மணியக்காரர் காலில் விழுந்துள்ளான்னு பாக்குறேன் தம்பி. நீங்களாம் அவசரப்படுறீங்க. தீர்ப்பு நாளைக்கு தானே, நாமளா அவங்களான்னு கோர்ட்ல பாத்துருவோம். எப்படியோ எங்களால நடு ரோட்ல பாக்குறோம்னு முடிவு பண்ணிட்டேன். நடத்து. உங்களை அந்த அளவுக்கு நான் விட்டுருவாடா? யோ, எங்க இருந்தா அந்த உன்னை நம்பி நாங்க ஏன் அவங்கள பாச்சுக்கணும்? பைத்தியக்காரத்தனமா பேசாத. இவ்வளவு நாளா உங்க உரிமைக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். அடையிருங்க தம்பி, அவன் சரியா தானே சொல்றான். இனிமே அவங்க வில்லங்க நமக்கு வேண்டாம். நாளைக்கு ரோட்ல நிக்கிறத விட மணியக்காரர் காலில் விழுந்து இருக்கிற ஊடு வாசலையாவது காப்பாத்திக்குவோம். புறப்படுங்கப்பா. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. தம்பி, நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இனிமே நீ சொல்லி நாங்க கேட்கறதா இல்ல. எல்லாம் புறப்படுங்கப்பா. புறப்படு. போங்கடா போங்க, போய் தாமரை காலில் விழுங்க, அவன் காப்பாத்துவான். ஊர் பேரு தெரியாதவன் பக்கம் சேர்ந்துகிட்டு அப்பப்ப கோஷ்டி மாறுறீங்க. உங்களை நம்பவே முடியலையா? இப்ப காலில் விழுவீங்க, அப்புறம் காலை வாரிடுவீங்க. இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க ஐயா. அப்ப வேற மாதிரி ஐடியா பண்ணி குனிய வச்சு முதுகுல குத்துவீங்களா? குத்துனால குத்துவானுங்க. காட்டு பசங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்கய்யா. நீ இடுப்புல இருக்க துண்டு எடுத்து தலையில கட்டின பயலாச்ச, நீ பேசாத. இவனுங்களெல்லாம் அடிச்சு வரட்டுங்கடா. சரிங்க. இந்த நாய்களோட காத்து கூட இந்த பக்கம் வரக்கூடாது. இப்படி ஒரு முடிவை நீங்க எடுக்கப்படாதுங்க ஐயா. நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும், உங்க அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு முடிவே கட்டுறேன். பகல்ல இந்த பரதேசி பையன் தொல்லை, ராத்திரியில கொசு தொல்லை. இன்னைக்கு இவன் வேற. இந்த ஓனவாயை முழிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது பண்ணாதான் உண்டு. நல்லா தூங்குறான். ஐயோ, நீயா மாமா நிதானம் தெரியாம புடிச்சு அடிச்சு போட்டனே மாமா. ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அடிச்சு தின்னா எப்படி நிதானத்துக்கு? உனக்கு நிதானம் வர வைக்கிறேன். ஏண்டி சேர்ந்து அடிக்கிறேன். பிள்ளை இளைஞ்சி கூட்டுக்கு வா. நான் வரல. நீ வரப்போறியா இல்லையா? நான் வரல. இங்க பாரு அலஞ்சி, எங்க கூட நீ வராம நாங்க போறதா இல்ல. பேசாம அப்பாவோட புறப்பட்டா பாமனே. அவகிட்ட என்னடா கஞ்சிக்கிட்டு கழுதைய கைய புடிச்சு இழுத்துட்டு போறத விட்டுட்டு? இனிமே எனக்கு இதுதான் வீடு. மீறி என்னை இழுத்துட்டு போக நினைச்சீங்க, என்ன போனமாதான் பாப்பீங்க. என்னையா எதிர்த்து பேசுற? உன்ன அண்ணா அண்ணா அண்ணா, உங்க உதிரத்துல பிறந்தது ஒரு மாதிரியா வேற போது 2 நாள் தன்னால வரும்ண்ணே. வாங்க. அட வாங்கண்ணா. அண்ணா, அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சாப்பிடு மணியரசு. எனக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இளைஞ்சி என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனா இடையில இவங்க யாரு? ஜாதி மதம்னு சொல்லி எங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு. மனசும் மனசும் சேர்ந்துருச்சுன்னா மதம் போயிடும், ஜாதி போயிடும். இதெல்லாம் போயிருச்சுன்னா இதை சொல்லி பொழப்பு நடத்துறவங்களுடைய பொழப்பு போயிடுமே.
அதனாலதான் நம்மள மாதிரி உள்ளவங்கள பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. இலக்கியத்திலையும் சினிமாவிலையும் காதல்னா கைகொட்டி சந்தோஷப்படுற இந்த சமுதாயம் அவன் வீட்டுல காதல்னா மட்டும் எட்ரா அருவாள வெற்ற அவங்களங்கிறான். அதுக்கு அந்த ஆண்டவனும் தொண போறான். என்ன சொல்ற நீ? எங்களையாவது இந்த கீழ்த்தனமான மனுஷங்க பிரிச்சு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டான். காதலிக்கிறவங்க கடவுளையும் புரிஞ்சுக்க முடியல, கேவலம் மனுஷங்களையும் புரிஞ்சுக்க முடியல. பாடுபட்டவனுக்கு 10 வரல, இழுச்சு வாயனுக்கு 20 வரலான கதையா போச்சு. ஏப்பா சாமி கண்ணு, நான் ஒரு வேலை சொல்லுவேன், நீ செய்வியாப்பா? மாமனின் சொல் கேளாத மைத்திரன் உண்டா மாமா அவர்களே? ரொம்ப புல்ல இருக்க வைக்காத. இந்த பார், இந்த கமலை கொண்டு போய் வச்சு ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. மாமா 1000 ரூபாய்க்கு நமக்கு அப்படி என்ன மாமா கஷ்டம் வந்துருச்சு? நீ ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டியாப்பா நீ? என்ன மாமா சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, உனக்கு மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், கோழி வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணுமில்ல. இந்தா. மாமா சொல்றது வாஸ்தவம் தான். சரி மாமா. மாமா இதெல்லாம் இருக்கட்டும் மாமா. இதெல்லாம் வந்து மாமா 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 எல்லாம் தின்னுப்படாது மாமா. போனவன் அப்படியே போனவன் தாண்டா இனி. சார் 4 தலையை பிடிச்சி வாங்கின காசு இப்படி எல்லாம் போகுது. என்னடா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? போனேன். எவன் எங்க உட்காந்துருந்தா எப்படி இருக்கு நான் கேக்குறேன். எனக்கு பாரு, பணம் வாங்கிட்டு வந்தியா? இந்த மாமா கம்மல் வச்சு பணம். இந்தா இதை வச்சுக்க. மாமா எதுக்கு மாமா இவ்வளவு பண்ண தரீங்க? நல்ல அனுபவிடா. மாமா நல்ல மாமா. சரி மாமா